Hi NANBA, welcome back to our channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவோ. அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவங்களோட நினைவு நாள் பேனர் எப்படி எடிட் பண்ணது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வீடியோ நம்ம எதை பற்றி போட்டிருந்தோம்னு கேட்டிங்கன்னா 3D டைப்போகிராஃபி ஃபாண்ட்டில் எப்படி ரிலீஸ் எடிட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் தான் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அலிட் மோஷன் லாஸ்ட் வெர்ஷனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஷேர் பண்ணுச்சிங்களா ஷேர் பண்ணிங்க. முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ரெட் கலர் பட்டனுக்கு தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஸ் செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதேமாதிரி நம்ம இந்த வீடியோவில் பிக்சர் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சிங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காமலாம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் நம்ம இப்போ டெலிகிராம் சேனலில் தான் டாக்குமெண்ட் ஃபைலில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் மறக்காமலாம் ஜாயின் பண்ணிங்க. இதோட டிசைனும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நீங்கள் பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். இதுமாரி தான் இருக்கும். கலர் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அதில் எந்த கலர்ஸும் தேவைப்படாது. அதனால் எரேசர் ஃபார்மேட்டில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டில். எதுக்கு அதில் எடிட் பண்ணுறோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெச்டியாக கிடைக்கணும்னா அதில் எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆக மாட்டேதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கேலரியில் பிக்சார்ட்டில் எடிட் பண்ணால் கேலரியில் சேவ் ஆக மாட்டேதுன்னு. அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா இதுமாரி நீங்கள் இதில் எடிட் பண்ணால் உங்களுக்கு சேவ் ஆகணும்பா. அதனால் நீங்கள் இதில் எடிட் பண்ண கற்றுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைஸ் எந்த சைஸில் எடிட் பண்ண போகிறோமோ அந்த சைஸை நம்ம செட் பண்ணிப்போம். இதில் நிறைய சைஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே. அதில் நம்மளுக்கு 3:2 அந்த சைஸில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் அந்த சைஸை நீங்கள் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டோடனே மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைஸு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுமாரி நம்மளுக்கு கிடச்சோடனே அதேமாதிரி ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன ஃபோட்டோஸ் தேவைப்படுமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ண இமேஜை நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் நானே எடிட் பண்ணிட்டேன். இந்த பேக்ரவுண்டு வந்து நம்ம நினைவு நாளுக்காக நான் எடிட் பண்ணது. இது கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இது நடுவில் அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபாண்ட்டு டெஸ்ட்டு அது எல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்ரவுண்டு. அதனால் இதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு டிக்கை இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டோடனே திருப்பி ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான மெயின் இமேஜ் இப்போ ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவாக இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் எடுத்துங்க மெயின் இமேஜாகவே. இப்போ நான் இந்த இமேஜை தான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நான் ஃபுல்லாக ஸ்க்ரீன் நடுவில் கரெக்டாக நம்ம கேப் விட்டு இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இதை வச்சு. அதேமாரி நீங்கள் மேலே டைட்டில்லாம் தேவைப்படுது. அதனால் நீங்கள் அந்த ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் பார்த்துங்க. அதேமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே கீழே அவங்க பேர்லாம் நேம்லாம் வரும். அதனால் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மெயின் இமேஜை டூப்ளிகேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட ஐடி கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி யாருன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ண நினச்சிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு புக் அடிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எரேசர் சிம்பிள் கீ இருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். மூவ் அப்பு, மூவ் டவுனு, டூப்ளிகேட்னா. அதில் தேர்ட் ஒன்னில் டூப்ளிகேட்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு 2ஆக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு எஃப்எக்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை நம்ம டூப்ளிகேட் பண்ண இமேஜை நீங்கள் எஃப்எக்ஸ் எஃபெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃப்எக்ஸ் எஃபெக்ட்குள்ளே அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அமௌண்ட்டு 0 செட் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் பிளாக் கலரில் வேணும். இப்போ நம்ம ஒரு ஷேடோஸ் மாரி தான் செட் பண்ண போகிறோம். அதனால் அந்த இமேஜை நீங்கள் அதுமாரி அமௌண்ட்டு 0 செட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் திருப்பி எஃப்எக்ஸ் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அதில் கலர்ஸில் நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நெகட்டிவ்னு அதில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு ஒயிட் கலர் கிடச்சிரும். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணோம். அது எப்படி செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டாட் லைன் 4 பக்கமும் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிகிற மாரி அந்த டாட் லைன் கிடச்சிதுன்னா நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மூவ் டவுன் பண்ணிங்க. அந்த இமேஜுக்கு பின்னாடி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ரைட்டாக தெரிகிற மாரி நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பார்டர் மாரி தெரிஞ்சாலும் போதும். அதனால் லெஃப்ட் சைடில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் மேலேயும் ஹெட்லையும் கரெக்டாக தெரியணும். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு நம்ம பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதில் நம்மளுக்கு ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டுக்கு முன்னாடியே அதை நீங்கள் எடுத்துட்டோன்னே நம்மளுக்கு இதுமாரி நம்மளுக்கு ஒரு ஷேடோஸ் மாரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இதுமாரி நம்ம செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஃப்ட் சைடில் தான் கரெக்டாக செட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க நம்மளுக்கு அவங்க இமேஜுக்கு பின்னாடி ஒரு ஷேடோஸ் மாரி கிடைக்கும். அதனால தான் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணி வச்சிங்க. எந்த சைடு செட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சிங்க. ரைட் சைடில் செட் பண்ணாலும் ஓகே, லெஃப்ட் சைடில் செட் பண்ணாலும் வச்சுங்க. அது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் திருப்பி ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது டைட்டில் தான் எடுக்க போகிறோம். அந்த டைட்டில் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். மறக்காமலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. மறக்காமலாம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கு உங்களுக்கு வேலை செய்யலைன்னா நிறைய பேருக்கு வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. அதுமாரி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டெலிகிராம் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நம்ம சேனல் நேமை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி டைட்டில் எடுத்துகிட்டு அதை 3 டூப்ளிகேட் பண்ணிப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம 3 இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை டூப்ளிகேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணுறோன்னே இந்த ரைட் சைடில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கிராப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற இமேஜ், அதுக்கப்புறம் அவங்க நேமு அதை மட்டும் நம்ம கிராப் பண்ணிப்போம். இதுமாரி நம்ம கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். எந்தெந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்தந்த இடத்துல நம்ம செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம 2ஆக கிராப் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி கிராப் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம், திருப்பி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராப்புக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எந்த டைட்டில் தேவையோ அந்த டைட்டில் நீங்கள் கிராப் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் எடுத்துகிட்டு நான் இதுமாரி கிராப் பண்ணிக்கிறேன். இதை எங்கே வைக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லையும் சரி ரைட் சைட்லையும் சரி அந்த இடத்துல காலியாக இருக்கிற மாரி இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாரி இதை நம்ம இந்த டைட்டிலை கொடுத்து கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல நம்ம மேலே நல்லா எட்டில் போய்ட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சிடும். செட் பண்ணி வச்சுட்டோன்னே நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரியணும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதுமாரி செட் பண்ணி வச்சிங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டும் தெரியணும். அதனால் போல்டாக கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. எவ்வளோ சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேம் டைட்டிலாக அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த நேம் டைட்டில் எங்கே நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அந்த இமேஜுக்கு சைஸுக்கு ஏற்ற மாரி நீங்கள் அந்த சைஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. நீங்கள் அதை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சைஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. அதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அந்த நேம் டைட்டில் அப்போ தான் போல்டாக இருக்குதான்னு பார்க்க முடியும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணி அவங்க ஃபேஸுக்கே அது கரெக்டாக செட் பண்ணிங்க. சின்னதாக கூட செட் பண்ணிங்க, ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம டைட்டில் அங்கே கரெக்டாக காட்டணும். அதனால தான் நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபேஸில் அடிக்கிற மாரி இருந்தால் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி ஒரு டயலாக் மாரி சொல்லலாம். அந்த டயலாக் நம்ம இந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, அதுமாரி நம்ம செட் பண்ணிப்போம். இதுமாரி கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுமாரி கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி நீங்கள் செட் பண்ணாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் டிபிலையும் சரி அன்றைக்கி அவங்க நினைவு நாள் அன்றைக்கி கூட நீங்கள் இதுமாரி அவங்க நம்ம ஸ்டேட்டஸ்லேயும் வைக்கும் போது இதுமாரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண முடியாது நண்பா. இந்த டிசைன் மட்டும் தான் நம்ம அப்படியே செட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டைட்டில் போடுற இடத்துல நம்ம அந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபோட்டோஸ் யாரும் ஆட் பண்ணாதீங்க. இதுமாரி நம்ம அந்த இந்த டிசைனை மட்டும் நம்ம அது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், இல்லை டிபி அதுமாரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி சன்செட் இமேஜ் எடுத்துப்போம். அந்த சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சுற்றி இருக்கிற அந்த பிளாக் கலரில் எல்லாம் எரேஸ் ஆகி நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் அதுமாரி கிடைக்கும். நம்மளுக்கு உள்ளே இருக்கிற மட்டும் அதுமாரி கிடைக்கும். அதேமாரி இங்கே ரெண்டுத்தையும் அதுமாரி எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். அது எப்படி ஜூம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏரோ மார்க் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டுக்கு பின்னாடி இதை நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெண்டுத்தையும் ஹெட்டுக்கு பின்னாடி தான் செட் பண்ண போகிறோம். ஒரு இமேஜை நம்ம எங்கே செட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் இமேஜை தான் நம்ம இன்னொரு இமேஜ் செட் பண்ணோம். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிடுங்க. அதுக்கு மூவ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே பின்னாடி போயிடும். நம்மளுக்கு அந்த ஷேடோஸ் ஆட் பண்ணதுக்கு பின்னாடி போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஷேடோஸுக்கு முன்னாடி இருந்தால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்கு நீங்கள் முன்னாடி கூட செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா நீங்கள் அந்த ஷேடோஸுக்கு பின்னாடி கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி ஒரு ஃப்ளவர்ஸ் இமேஜ் எடுத்துப்போம். இந்த ஃப்ளவர்ஸ் இமேஜை அவங்க பேருக்கு பின்னாடி நம்ம செட் பண்ணுற மாரி கரெக்டாக செட் பண்ணிப்போம். இந்த இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இது எண்டிங்கு அந்த நேம் எண்டிங்கில் கரெக்டாக ஒரு ஃப்ளவர்ஸும் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளவர்ஸும் செட் பண்ணுற மாரி ஒரு ஐடியா. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜை செட் பண்ணிங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ளவர்ஸ் இமேஜை இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அந்த டூப்ளிகேட் பண்ண இமேஜை அது ரொட்டேட் பண்ணும். அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் ஃபிஃப்த் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா தேர்ட் ஒன்னில் ஒரு ரொட்டேட் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு அது ரொட்டேட் ஆயிரும். அதேமாதிரி நீங்கள் அந்த சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதேமாரி நீங்கள் அந்த ஸ்டார்டிங் நேமில் அந்த இடத்துல லெட்டர்ஸில் எடுத்துன்னு போய் அதை செட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் டவுன் கொடுத்தா அது பின்னாடி
போன மாரி இருக்கும். அதே நீங்கள் மேலே கொடுத்தா ஏன்னா அந்த ஃப்ளவர்ஸு எரேஸ் ஆன மாரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அது மேலே கூட செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த நேமுக்கு பின்னாடி கரெக்டாக அது போயிடும். அதுமாரி கூட நீங்கள் செட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சன்செட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த சன்செட் இமேஜை நீங்கள் அது பின்னாடி செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிங்க. அந்த மேலே ஒரு லைன் மாரிலாம் தெரியும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் கரெக்டாக செட் பண்ணிப்போம். அவங்க கண்ணுக்கு பின்னாடி அவங்க ஹெட்டுக்கு பின்னாடி அதுமாரி நம்ம செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டோன்னே அந்த மூவ் டவுன் கொடுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே பின்னாடி போயிடும். இதுமாரி நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சன்செட்டு அந்த பின்னாடி ஒரு ஒளிவட்டம்னே கூட சொல்லலாம். அதுமாரி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியும். அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வாட்டர் மார்க் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு 8 டிசைன் கிட்டே இருக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் திருப்பி ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம அந்த வாட்டர் மார்க்கை எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒரு 9 டிசைன் வாட்டர் மார்க் அளவுக்கு போட்டிருப்போம். அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டர் மார்க்கை எடுத்துகிட்டு இந்த இடத்துல கூட செட் பண்ணலாம். இல்லைனா அதே ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம மேலே கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்கள் சேனலோட வாட்டர் மார்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிங்க. நம்மளுக்கு ரைட் சைட்லேயே இருக்கட்டும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இதுமாரி உங்களுக்கு வாட்டர் மார்க்கு நீங்களும் டிசைன் பண்ணலாம். அதேமாரி இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் தெரிஞ்சிருக்கும். எப்படி நீங்கள் ஒரு பிக்சர் ஆப்பில் வச்சு ஒரு பேனர் டிசைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு ஒரு ஐடியா மாரி இருக்கும். அவங்களோட நினைவுலாம் நம்ம போட்டு ஒரு பேனர் மாரி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாரா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஏன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். மறக்காமலாம் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் டாக்குமெண்ட் ஃபைலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமலாம் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்தமாரி வீடியோ போடலாம்னு மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.